உடலை ஒரு புதிய மனதிற்கு மறுசீரமைப்பு செய்தல். உடலை ஒரு புதிய மனநிலைக்கு மறுசீரமைப்பு செய்வது நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற கருத்தை உள்ளடக்கியது. அங்கு மூளை புதிய நரம்பியல் இணைப்புகளை உருவாக்குவதன் மூலம் தன்னை மறுசீரமைக்க முடியும். இந்த மாற்றத்திற்கு பழக்கவழக்கங்களிலிருந்து விடுபட்டு புதிய நடத்தைகள் மற்றும் எண்ணங்களை ஏற்றுக்கொள்ள நனவான முயற்சி தேவைப்படுகிறது. தியானம், யோகா மற்றும் காட்சிப்படுத்தல் நுட்பங்கள் போன்ற பயிற்சிகள் புதிய மன கட்டமைப்புகளை உருவாக்குவதில் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நடைமுறைகளில் தொடர்ந்து ஈடுபடுவதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் நரம்பியல் பாதைகளை மாற்றிக்கொள்ளலாம். இதனால் அவர்கள் வித்தியாசமாக சிந்திக்கவும் செயல்படவும் முடியும். இறுதியில் தனிப்பட்ட வளர்ச்சி, மன ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை திருப்தியில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். உடலில் ஆற்றல் எவ்வாறு சேமிக்கப்படுகிறது? ஆற்றல் உடலில் பல்வேறு வடிவங்களில் சேமிக்கப்படுகிறது. முதன்மையாக கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளில் உள்ள வேதியியல் சக்தியாக. நாம் உணவை உட்கொள்ளும்போது நம் உடல்கள் இந்த ஊட்டச்சத்துக்களை குளுக்கோஸாக மாற்றுகின்றன. இது நமது செல்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பயன்படுத்தப்படாத ஆற்றல் கொழுப்பு செல்களில் பிற்கால பயன்பாட்டிற்காக சேமிக்கப்படுகிறது. கூடுதலாக, உணர்ச்சி அனுபவங்கள் இந்த ஆற்றலை நம் உடல்கள் எவ்வாறு சேமிக்கின்றன என்பதை பாதிக்கும். எடுத்துக்காட்டாக, நாள்பட்ட மன அழுத்தம் ஆற்றல் குறைவு மற்றும் மகிழ்ச்சியின்மைக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் நேர்மறை உணர்ச்சிகள் உகந்த ஆற்றல் சேமிப்பு மற்றும் பயன்பாட்டை எளிதாக்கும். சரியான ஊட்டச்சத்து, வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்த மேலாண்மை நுட்பங்கள் போன்ற ஒருங்கிணைந்த நடைமுறைகள் ஆரோக்கியமான ஆற்றல் சமநிலையை பராமரிக்கவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும். உடல் ஒரு காந்தம். உடல் என்பது நமது உணர்ச்சி நிலை, நம்பிக்கைகள் மற்றும் எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஆற்றலுக்கான ஒரு காந்தமாக கருதப்படலாம். இந்த கருத்து குவாண்டம் இயற்பியல் மற்றும் ஆற்றல் இயக்கவியல் கொள்கைகளில் வேரூன்றியுள்ளது. தனிநபர்கள் நேர்மறையான உணர்ச்சி நிலையை பராமரித்து எண்ணங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும்போது அவை அதிக அதிர்வு அதிர்வெண்ணில் எதிரொலிக்கின்றன. இந்த உயர்ந்த அதிர்வெண் ஒத்த ஆற்றல்கள் அல்லது அனுபவங்களை ஈர்க்கும். ஒத்த அதிர்வெண்ணில் எதிரொலிக்கும் நபர்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மற்றும் நேர்மறையான சூழ்நிலைகள். மாறாக, எதிர்மறையானது சாதகமற்ற அனுபவங்களை ஈர்க்க முனைகிறது. ஒருவரின் உணர்ச்சிகளை பற்றிய விழிப்புணர்வை வளர்ப்பதன் மூலமும் அவற்றை எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு உணர்வுபூர்வமாக மாற்றுவதன் மூலமும் தனிநபர்கள் தங்கள் காந்த திறனை மேம்படுத்தி தங்கள் வாழ்க்கையில் சிறந்த விளைவுகளை ஈர்க்க முடியும். மூளைக்கு ஆற்றலை உருவாக்குதல். மூளைக்கு ஆற்றலை உருவாக்குவது என்பது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உடல் வழியாக ஆற்றல் ஓட்டத்தை ஊக்குவிக்கும் நடைமுறைகளை உள்ளடக்கியது. உதாரணமாக, சுவாச பயிற்சி ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்கிறது, அறிவாற்றல் செயல்திறன் மற்றும் மன தெளிவை மேம்படுத்துகிறது. தைசி அல்லது கிகோங் போன்ற உடல் செயல்பாடுகள் இயக்கத்தை சுவாசத்துடன் இணைத்து ஆற்றலை திறம்பட பரப்ப உதவுகின்றன. மனநிறைவு மற்றும் தியானம் மன ஆற்றலை கவனம், படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவை மேம்படுத்துவதை நோக்கி வழிநடத்தும். அக்குபன்சர் அல்லது ரேக்கி போன்ற ஆற்றல் ஓட்டத்தை சமநிலைப்படுத்தும் நுட்பங்கள் மன தெளிவை மேலும் ஊக்குவிக்கும். ஆற்றலை செலுத்தும் கலையில் தேர்ச்சி பெற்ற நபர்கள் மேம்பட்ட சிக்கல் தீர்க்கும் திறன்கள், அதிகரித்த உத்வேகம் மற்றும் ஒட்டுமொத்த அறிவாற்றல் மேம்பாட்டை அனுபவிக்க முடியும். உயர்ந்த உணர்ச்சிகளை தழுவுதல். உயர்ந்த உணர்ச்சிகளை தழுவுதல் என்பது அன்பு, மகிழ்ச்சி, நன்றியுணர்வு மற்றும் இரக்கம் போன்ற உணர்வுகளை உணர்வுபூர்வமாக வளர்ப்பதை உள்ளடக்கியது. இந்த உயர் அதிர்வு உணர்ச்சிகள் உளவியல் நல்வாழ்வுக்கு பங்களிப்பது மட்டுமல்லாமல் மன அழுத்த அளவுகளை குறைத்தல் மற்றும் மேம்பட்ட நோயெதிர்ப்பு செயல்பாடு உள்ளிட்ட உடல் ஆரோக்கியத்திலும் ஆழமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. நன்றியுணர்வு நாட்குறிப்பு, கருணை செயல்கள் மற்றும் நேர்மறை உறுதிமொழிகள் போன்ற பயிற்சிகள் தனிநபர்கள் இந்த உணர்ச்சிகளை தினமும் வளர்க்க உதவும். மகிழ்ச்சியை தருவதில் கவனம் செலுத்துவதன் மூலமும் நன்றியை வெளிப்படுத்துவதன் மூலமும் மக்கள் தங்கள் மனதை நேர்மறைக்கு மீண்டும் பயிற்சி செய்யலாம். இறுதியில் மிகவும் மீள்தன்மை கொண்ட மனநிலை மற்றும் ஆரோக்கியமான உணர்ச்சி நிலைக்கு வழிவகுக்கும். உயர்ந்த உணர்ச்சிகளை தழுவுவதோடு தொடர்புடைய மனநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் ஒருவர் வாழ்க்கை, உறவுகள் மற்றும் சவால்களை எவ்வாறு அனுபவிக்கிறார் என்பதில் மாற்றத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். தியான பயிற்சி படிகள்.
ஆசனம்: ஒரு நாற்காலியில் நேராக அமர்ந்து கால்களை தரையில் தட்டையாக வைக்கவும் அல்லது கீழே ஒரு தலையணையுடன் தரையில் குறுக்காக கால்கள் வைக்கவும். உங்கள் கைகளை உங்கள் மடியில் குறுக்காக வைக்கவும், வசதியாக இருந்தால் கண்களை மூடவும். இடுப்பு தள ஈடுபாடு: உங்கள் மூச்சை பிடிக்காமல் உங்கள் பெரினியத்தை, இடுப்பு தள தசைகள் உயர்த்தவும். 5 வினாடிகள் இறுக்கமாக அழுத்தவும், பின்னர் ஓய்வெடுக்கவும். மேலும் 2 முறை செய்யவும். கீழ்வயிற்று ஈடுபாடு: இடுப்பு தள தசைகளை சுருக்கி கீழ்வயிற்றை மேலும் உள்ளே இழுக்கவும். மைய ஈடுபாடு: பெரினியம், கீழ் மற்றும் மேல் வயிற்று தசைகளை ஒரே நேரத்தில் அழுத்தவும். 5 வினாடிகள் பிடித்து ஒவ்வொரு மறுபடியும் செய்வதற்கும் இடையில் ஓய்வெடுக்கவும். ஆற்றலில் கவனம்: ஒரு மையப்புள்ளியை குறிக்க உங்கள் தலையின் மேல் ஒரு விரலை வைக்கவும். மெதுவாக மூச்சை எடுத்து பெரினியத்திலிருந்து உங்கள் உடல் வழியாக உங்கள் தலையின் மேல் பகுதிக்கு ஆற்றல் உயரும் என்று கற்பனை செய்து பாருங்கள். 10 வினாடிகள் பிடித்து பின்னர் ஓய்வெடுக்கவும். சக்தி வரைதல்: உங்கள் மூக்கின் வழியாக உள்ளிழுத்து தசை ஈடுபாட்டை பராமரிக்கும் போது உங்கள் உடலின் வழியாக உங்கள் தலையின் மேல் பகுதிக்கு ஆற்றலை இழுப்பதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மூச்சை பிடித்து பின்னர் ஓய்வெடுங்கள். ஒருங்கிணைந்த படிகள்: உங்கள் மூக்கின் வழியாக உள்ளிழுத்து உங்கள் மைய தசைகளை ஈடுபடுத்தி உங்கள் கீழ் வழியாக மேல் வயிறு, உங்கள் மார்பு, தொண்டை, மூளை மற்றும் இறுதியாக உங்கள் தலையின் மேல் பகுதிக்கு ஆற்றலை இழுக்கவும். மூச்சை வெளியேற்றுவதற்கு முன் 10 வினாடிகள் அப்படியே இருங்கள். பயிற்சி: குறைந்தபட்சம் 2 முறையாவது இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும். குணப்படுத்துதல் மற்றும் படைப்பாற்றலுக்காக கீழ் மையங்களிலிருந்து உயர்ந்த மையங்களுக்கு ஆற்றலை விடுவிப்பதில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பு: பொறுமையாக இருங்கள் மற்றும் உங்கள் மனநோக்கத்துடன் உடல் செயல்களை ஒத்திசைப்பதில் தேர்ச்சி பெற அடிக்கடி பயிற்சி செய்யுங்கள்.